கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து சஞ்சய் டிவி. அதில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ற இங்கிலீஷ் லெசனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லெசன் வந்து ஸ்டேட் போர்டில் வந்து ஃபர்ஸ்ட் லெசனாக இருக்குது. அந்த லெசனை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியம் ஓ ஃப்ளைட் அவங்க தான் எழுதியிருக்காரு. இந்த ஸ்டோரியில் மொத்தம் அவங்க ஒரு ஃபேமிலியாக காட்டுறாங்க. ஒரு யங் சீகிள், அவங்க அப்பா அம்மா, அப்புறம் அவங்களோட பிரதர் சிஸ்டர். யங் சீகிள் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை, கடல் பறவைன்னு தான் நம்ம வந்து சொல்கிறாங்க. கடல் பறவை தான் யங் சீகிளாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவளுக்கு பிரதர் 2 பேர், சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. எல்லாருமே வந்து பறக்க வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த யங்கஸ்ட் சீகிள் வந்து சுத்தமாகவே கற்றுக்கல, பயங்கரமாக பயப்படுறான். கடைசியாக இந்த சீகிள் எப்படி தான் பயத்தை ஓவர் கம் பண்ணாங்க, சீகிளோடைய ஃபியரை எப்படிலாம் வந்து ஓவர் கம் பண்ணாங்க, அவங்க என்னென்ன டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இவனோட ஃபியர் வந்து பறக்கிறதுக்கு வந்து இல்லாத மாதிரி ஆக்கினாங்கன்றது தான் இந்த கதை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஷார்ட் இன்ட்ரோ போய்ட்டை பற்றி கொடுத்துடலாம். இந்த ஆத்தரை பற்றி கொடுத்துடலாம். இந்த கதை யார் எழுதியிருக்கா அப்படின்னா, லியம் ஓ ஃபெதர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹி வாஸ் born on 28th August 1896. He died on 7th September 1984. He died in the age of 88. இவருடைய மோஸ்ட் ஆஃப் த ரைட்டிங் பார்த்தீங்கன்னா காமன் பீப்புளோடைய தாட்ஸ் பற்றி தான் எழுதியிருந்தார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கதையில் வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். த யங் சீகிள் அப்படின்னு கூப்பிடுறவர் தான் நம்ம கதையோட ஸ்டோரி ஹீரோ. அவருடைய சிப்ளிங்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 brothers and 1 younger sister இருக்காங்க. அந்த 2 brothers பார்த்தீங்கன்னா 1 older 1 younger. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மதர் சீகிள் அண்ட் ஒரு ஃபாதர் சீகிள் இருக்காங்க. அந்த ஃபாதர் சீகிள் தான் வந்து பிளட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்காங்க. அவர் தான் வந்து சாப்பாடு என்ன ஹெல்ப்னாலும் ஃபேமிலிக்கு அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் செய்கிறாரு. மதர் சீகிள் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டராக இருக்காங்க. இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா, அந்த யங் சீகிள் வந்து ஒரு லெட்ஜில் இருக்குது. லெட்ஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலையோட கூரான எட்ஜை தான் லெட்ஜ் அப்படின்னு இந்த ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சீகிளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த லெட்ஜில் தான் நின்றுட்டு இருக்காங்க. இவருக்கு இந்த ஸ்டோரியில் வந்து இவங்களோட ஃபேமிலியில் வந்து 2 brothers and 1 sister இருக்காங்க. மொத்தமாக சேர்த்து 6 members இந்த ஃபேமிலியில் இருக்காங்க. மற்ற எல்லாருமே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த யங் சீகிளை தவிர. டே பிஃபோர் அவங்க பிரதர் சிஸ்டர் எல்லாருமே வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு வந்து ஒரு பயமாகவே இருக்குது, நம்ம பறந்தோன்னே எங்கேயாவது வந்து கீழே விழுந்துருவோமா, நமக்கு அடிபட்டுருமா அப்படின்ட்டு ஒரு பயத்திலே இருக்கார் இவருக்கு அந்த விங்ஸ் மேலே சுத்தமாக ட்ரஸ்ட்டே இல்லை. இவர் வந்து அந்த லெட்ஜ்லேயே நின்றுட்டு இருக்கார். நம்ம ப்ரோட்டோகனிஸ்டான யங் சீகிள் வந்து அவர் வந்து அந்த லெட்ஜில் நின்றுக்கிட்டு அந்த சீயை பார்க்கும் போது அது வந்து கடல் வந்து ரொம்ப பெருசாக அவருக்கு வந்து அது பயம் கொடுக்குது அந்த கடலே. அவர்கிட்டே வந்து டீமோட்டிவேட் பண்ணிக்கிறார். அவரே வந்து நல்லா பறக்க முடியாது, நம்மளால் பறக்க முடியாது, நம்ம பறந்தாலும் கீழே விழுந்துருவோம், நமக்கு அடிபட்டுரும் அப்படின்ட்டு அவர் டீமோட்டிவேட் பண்ணிக்கிறாரு. அவங்களுடைய பேரண்ட்ஸ் மதரும் ஃபாதரும் சேர்ந்துக்கிட்டு நம்மளோட யங் சீகிளை வந்து கூப்பிட்றாங்க, வா பறக்க ஆரம்பி வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவங்க வந்து நம்ம யங் சீகிளை வந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து பறந்து வரலன்னா உனக்கு சாப்பாடே கிடைக்காது அப்படின்னு த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எவ்வளோ தான் த்ரெட்டன் பண்ணாலுமே இவருக்கு சுத்தமாக ஒரு கரேஜ், ஒரு ஹோப் கூட இல்லை இவர் மேலேயே. அவர் அந்த லெட்ஜ்லேயே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்படியே வந்து 24 hours முடிஞ்சிருது. இவர் வந்து தூங்கி எழுந்து பார்க்குறாரு. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தூங்கி எழுந்து பார்க்குறாரு. இவர் பக்கத்தில் யாருமே இல்லை, பேரண்ட்ஸ் இல்லை, பிரதர்ஸ் இல்லை, சிஸ்டர் இல்லை, யாருமே இல்லை. இவங்க அப்பா அம்மா வந்து அந்த 2 சிப்ளிங்ஸ்க்கு வந்து நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிஷ்க்காக எப்படி வந்து டைவ் பண்ணணும், ஃபிஷ் எப்படி கேட்ச் பண்ணணும், அலை வரும்போது எப்படி அலையில் மாட்டாமல் எப்படி ஃபிஷ் எடுக்கிறது அப்படின்ட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்ட் ஆஃப் ஃபிஷ்ஷிங் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து அந்த லெட்ஜில் இருந்து அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு உட்காந்துக்கிட்டு. அந்த யங் சீகிளோட பிரதர் ஒருத்தர் என்ன பண்ணார்னா, அது மாதிரி போயிட்டு அந்த ஆர்ட் ஆஃப் ஃபிஷ்ஷிங்கை வந்து ட்ரை பண்ணுறாரு. அதையும் இவர் பார்த்துட்ருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷை வந்து அவர் பிடிச்சிடுறாரு. அவர் பிரதர் வந்து பிடிச்சிடுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு ஒரு ராக் மேலே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. பேரண்ட்ஸ் எல்லோரும் அந்த ஈவெண்ட்டை செம்மையாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவருடைய கோழத்தனத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. அவரை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாங்க. நல்லா எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் லெட்ஜ் மேலே அந்த டாப்பில் இருக்கிறதுனால அவரால் அந்த சன்ரைஸ் அண்ட் சன்செட் வந்து அவரால் அந்த ஹீட்டை வந்து தாங்க முடியாமல்
அவரால் அந்த ஹீட்டை தாங்கவே முடியல. அதுக்கு முன்னாடி நாள்லேருந்தே அவர் வேற சாப்பிடாம வேற இருக்காரு. அவருக்கு ரொம்பவே வந்து பசிக்க ஆரம்பிச்சிடுது. அந்த லெட்ஜ்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து அந்த ஸ்லீப்பிங் மோடில் போயிட்டு அந்த லெட்ஜுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு அந்த ஸ்லீப்பிங் மோடில் ஒரு காலை மட்டும் மடக்கி வச்சுக்கிட்டு அவங்க ஃபேமிலியோட அட்டென்ஷனை வந்து சீக் பண்ண பார்க்குறாரு. ஆனால் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் கூட அவர் பண்ணுறது எதையுமே கவனிக்கவே இல்லை. இவர் கீழே பார்க்கும்போது அவங்க சிப்ளிங்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ளை பண்ண டயர்டில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து அவருடைய ஃபெதர்ஸை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு தெரிஞ்சு முழிச்சிருந்துக்கிட்டு அவரை வந்து கண்டுக்காத மாதிரியே அப்படியே இக்னோர் பண்ணுற மாதிரியே வந்து இருக்காங்க. அவரை பார்க்கவே இல்லை. அவர் பண்ணுற எதுவுமே அவங்க வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருக்காங்க. இவருக்கு பசிக்குது அப்படின்ட்டு அவங்க மதர் சீபுகளுக்கு தெரிஞ்ச உடனே ஒரு ஃபிஷ் எடுத்து அவரை டெம்ப் பண்ணுறதுக்காக அந்த ஃபிஷ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அம்மா அந்த ஃபிஷ்ஷை காட்டினோடனே இவருக்கு வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிலமையில வந்து அந்த ஃபிஷ்ஷை எப்படியாவது நம்ம சாப்பிட்டே ஆகணும் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி ஒரு மேட் மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அம்மாவை வந்து இந்த என்சிகள் வந்து கூப்பிடுறாரு. இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்க வந்து வரல, இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு எனக்காக ஒரே ஒரு பீஸ் ஃபிஷ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அம்மா செம்ம கோவத்தில் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, என்னாலாம் முடியாது, நீ வேணும்னா பறந்து வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுறாங்க. அவர் திருப்பி 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 அதை கேட்டுக்கிட்டே இருக்கார். அவருக்கு அது வேணும், ஆனால் அவர் வந்து அதை வந்து போய் எடுக்க மாட்டார். அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். அவங்க அம்மா கோவமாக ஸ்ட்ரிக்டாக வந்து முடியவே முடியாது, என்னால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துக்கிட்டு இவர்கிட்ட தான் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு செம்ம ஹாப்பினஸில் அவர் வந்து எப்படி சொல்கிறது, எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க மதர் சீகல் வந்து கிட்ட வர மாதிரி வந்து பக்கத்தில் இருக்க லெட்ஜில் வந்து உட்காந்துட்டாங்க. இவர் இருக்கிற லெட்ஜிலேருந்து அவங்க வந்து ஒரு பக்கத்து லெட்ஜில் தான் இருக்காங்க. ஏன்னா இவருக்கு தான் பயமாச்சே, பறக்கிறதுனாலே இவருக்கு பயம். அதனால தான் அவங்க அம்மா வந்து பக்கத்து லெட்ஜில் போய் உட்காந்துட்டாங்க. இவர் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு, நம்ம அம்மா என்ன கிட்ட வந்துட்டும் நமக்கு அந்த ஃபிஷ்ஷை வந்து கொடுக்கவே இல்லை. அவர் மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு, என்னடா அம்மா இவ்வளோ கிட்ட வந்துட்டும் நமக்கு அந்த ஃபிஷ்ஷை கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு ஆயிடுறாரு. செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுறாரு அவர். என்ன நம்ம அம்மா தானே கிட்ட வந்து உட்காந்துட்டாங்க, நான் ஃபிஷ்ஷை நம்ம கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு அவர் வந்து மாதிரி செம்ம வெக்ஸ் ஆகிடுறாரு. அவர் வந்து அவ்வளோ கோவத்தில் அவரால் பறக்கவே முடியாதுன்னு இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்ததை வந்து மறந்துட்டு அவர் வந்து அந்த லெட்ஜிலேருந்து எகிரி குதிச்சிட்டாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் குதிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒன்றுமே புரியல. அவரோட விங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகி ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவரோட ஹார்ட் பீட்லாம் அதிகமாகிடுச்சு. அவர் கண்ணை மூடிக்கிட்டே வந்து அவருடைய விங்ஸோட சவுண்டு மட்டும்தான் அவருக்கு கேட்குது. மற்றபடி அவருக்கு ஒன்றுமே தெரியல என்ன நடக்குது. ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அவருக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே ஒன்றுமே புரியல. அவர் அந்த மொமெண்ட் தவிர அவருடைய விங்ஸ் எல்லாமே பெருசாகி பறக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. பயம் போயிடுச்சு. அந்த ஒரு நிமிஷத்துக்கு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயம் போயிட்டு அவரே பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. சீகல்ஸ்லாம் ஒரு சவுண்ட் கொடுக்கும் இல்லையா, பயங்கர சந்தோஷமாகி அந்த சவுண்ட் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தில் வந்து பார்க்குறாங்க. ஈவன் அவங்க பிரதர் சிஸ்டர் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இவர் பறக்கிறத பார்த்துட்டு அவங்க பிரதர் சிஸ்டர் எல்லாருமே வந்து கூட பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்தும் சவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த க்ரீன் சீன்னு சொல்லுவாங்களா, அந்த பாசி மாதிரி இருக்கிற கிட்ட போயிட்டு அவர் உட்காடுறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவரையும் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உட்காந்துட்டு அந்த ஒரு ராக் மேலே உட்காந்துட்டு இவரையும் வா உட்காரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த க்ரீன் மேலே போயிட்டு காலை வச்சுட்டு உட்கார முடியலன்னு திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இவரோட பெல்லி மட்டும் அந்த க்ரீன் வந்து டச் பண்ணோன்னே இவரால் ஃப்ளோட் ஆக முடியுது கொஞ்ச நேரத்துக்கு. அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாகி அவரை க்ரைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே கொஞ்சம் பேர் வந்து அவருக்கு டாக் ஃபிஷ்ன்றது வேறு எதுவும் இல்லை, அது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். அந்த ஃபிஷ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு கொடுத்து வந்து சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. இந்த ஸ்டோரியோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபியரை அவங்களே வந்து ஓவர் கம் பண்ணதுக்கப்புறம் தான் அவருடைய சக்ஸஸ் அவராலேயே வந்து அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். தேங்க்யூ கைஸ், பாய்.